பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். சப்போஸ் தைராய்டு ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா இந்த வேல்யூ எல்லாம் மாறும் பிரெக்னன்சியில். தைராய்டு லெவலும் மாறும், சுகர் லெவல்ஸும் மாறும். ஸோ அப்படி இருக்கும் போது தைராய்டு லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, நிஜமாவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். வாமிட்டிங் இருக்கிறவங்க வாட் ஐ வுட் சே எல்லாருக்குமே நோ ஒன் திங் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இதுதான் அப்படின்னு இல்லை. இல்லைனா ஜென்ரலாக மூவிஸில் காட்டுறது எல்லாரும் அப்படியே வாமிட் ஆகும், அதுதான் விஷயம். இன்னமும் நம்ம 1990, 80 அப்படியே இருக்கும். ரா பப்பாயாவில் வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது which can actually என்ன பண்ணுன்னா அந்த யூட்டஸ் கிராம்ப் பண்ணும், அவ்வளோதான். அதால் அபார்ஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 7-8 மாதத்தில் வெளியில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயரியா வருது, ஃபீவர் வருது அப்படின்னா குறை மாதம் டெலிவரிக்கான வரும். சாலடை யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது ஓவர் நைட்டில் பண்ண சாலட் அது அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படியே இருக்கும். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் நடக்கும். நெக்ஸ்ட் டேவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த சாலட் ஓப்பனில் இருக்கும். அதில் தான் நிறைய பாக்டீரியா வைரஸ் இருக்கும். கலர்ஃபுல் இந்த கேப்சிகம், க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, அது ரொம்ப 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 ஹெல்த்தி. இப்போ மிஸ்கேரேஜ் வந்து நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ அது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து மிஸ்கேரேஜ் இஸ் மோஸ்ட் காமன் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsல தான். இந்த ஃபர்ஸ்ட் காமன் கிராஸ், அந்த குழந்தை சரியாக ஃபார்ம் ஆகலை, அந்த கரு சரியாக ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த குழந்தையோட ஹார்ட் டெவலப்மெண்ட் சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட் சரியாக இல்லாமல் இருக்கலாம். அது நேச்சராகவே இட் டேக்ஸ் அ கால் அந்த ஃபர்ஸ்ட் 3 months. முன்னாடி காலத்தில் அதனால தான் ஃபர்ஸ்ட் 3 months வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருந்திருக்கு. அவங்களால அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலனாலும் அந்த ரீசன்னால தான் அவங்க சொல்ல மாட்டாங்க. கண்ணு வச்சிருவாங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 3 monthsல மோஸ்ட் ஆஃப் த மிஸ்கேரேஜஸ், more than 90 to 95% of them happen in the first 3 months. ஏன்னா நேச்சர் டேக்ஸ் த கால் that the baby is not okay. அதுவே தானே அபார்ட் ஆகிடும். ஸோ மேஜர் அப்னார்மாலிட்டிஸ் இந்த பேபி நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது குரோமோசோம் ப்ராப்ளம். பேபிக்கு ஏதான ஒரு கரு ஃபார்ம் ஆகும் போது அந்த குழந்தைக்கு இன்ஹெரண்ட் குரோமோசோம் ப்ராப்ளம் இருந்தால் அதுலேயுமே தானே மிஸ்கேரேஜ் ஆகும். நம்பர் 3, அம்மாவோட கண்டிஷன்ஸ். இப்போ ஹை சுகர்ஸ், இல்லை தைராய்டு லெவல்ஸ், இல்லை இந்த மாதிரி ஏதான ஒரு மெட்டர்னல் கண்டிஷன்ஸ், ஆன்டிபாடிஸ் ஏதான இருந்தாலும் that can also induce miscarriages. So these are the 3 most common reasons why miscarriages happen in the first 3 months. ஓகே. இப்போ சில பேர் தான் பிளான் பண்ணி ப்ரெக்னன்சி பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தா அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஸோ திடீர்னு வந்து இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டெப் என்னென்ன எடுக்கணும்? ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் ஒரு பீரியட் மிஸ் ஆகுதுனாலே தட் மீன்ஸ் யூ crossed 4 weeks. ஏன்னா 4 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகுதுன்னே தெரியும். ஸோ நீங்கள் வரும்போது அந்த 5th or 6th week கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சினா, நான் நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்கேன் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும். ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேபிஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைன் டெவலப்மெண்ட். அதை தாண்டி ஒரு டாக்டர் கிட்ட போகிறதுன்றது அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 வாரத்துக்குள்ளே போகிறது பெட்டர். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேபி எவ்வளோ பேபிஸ் இருக்காங்க, கரெக்டாக சாக் வந்து யூட்டஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதுக்கு. நம்பர் 2, பேஸ் லைன் டெஸ்ட். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே இந்த பேஸ் லைன் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்போஸ் தைராய்டு ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா இந்த வேல்யூ எல்லாம் மாறும் ப்ரெக்னன்சியில். தைராய்டு லெவலும் மாறும், சுகர் லெவல்ஸும் மாறும். ஸோ அப்படி இருக்கும் போது தைராய்டு லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ ஐ திங்க் ஏர்லியஸ்ட் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே 6 to 8 வாரத்துக்குள்ள ஒரு கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க, இந்த ப்ரெக்னன்சி கிட் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் மேம்? அது எந்த அளவுக்கு வந்து ட்ரூவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும்? இல்லை, ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து டன் கரெக்ட்லி அது கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ ப்ரெக்னன்சினால என்ன, ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஹெச்சிஜின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அது 2 விதத்தில் டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று யூரினில் டெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று பிளட்டில் டெஸ்ட் பண்ணலாம். யூரினில் டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம கிட், அந்த 2 pink lines வருது. அந்த கிட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஒன்று C, ஒன்று Tன்னு வரும்ல. அது வந்து நிறையா கிட்ஸ் முந்த காலத்துலலாம் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது. ஒரு பீட்டா ஹெச்ஜி லெவல் 300, 400க்கு மேலே போனால் தான் அது லைனே காமிக்கும். இன்னும் இப்போ வர கிட்ஸ் எல்லாம் நிறைய கிட்ஸ் வந்து 150, 150லேயே காமிக்குது. ஸோ சம்டைம்ஸ் லைட்டாக இருக்கும், ஒரு வாரம் அப்புறம் பார்த்தா டார்க் ஆகிடும். தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோன்ஸ், ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ். இது யூரினில் பண்ணுறோம். இது எப்போ பண்ணணும்னா ஏர்லி மார்னிங் சாம்பிள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு யூரின் கலெக்ட் ஆயிருக்கும். ஒரு 6 to 8 hours நம்ம தூங்கியிருப்போம், நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரினில் ஹெச்சிஜி லெவல்ஸ் ஆர் ஹை. அதனால தான் ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்த ஒரு ஃபஸ்ட்டு சாம்பிளில் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம், எனக்கு டேரெக்டாக வேல்யூ தெரியணும் அப்படின்னா பிளட் கொடுத்துடலாம். பிளட்டில் நம்பரோடு வந்துடும், 200, 300. அண்ட் அந்த பிளட்டில் எவ்ரி 48 hours ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சினா இப்போ 150 நான் பார்க்குறேன் இன்னைக்குனா, நாளான்னைக்கு இட் ஹேஸ் டு பி 300.
டபுள் ஆகணும். 300 நான் பார்க்குறேன்னா நாளானைக்கு இட் ஷுட் பி 600. ஸோ அந்த மாதிரி டபுளிங் இருக்குது அந்த ஹெச்சிஜிக்கு. அந்த ஹார்மோன் டபுள் ஆனால் இட்ஸ் ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. அதுவே அந்த ஹார்மோன் டபுள் ஆல 150லேருந்து 300 ஆல பட் 200 220 தான் ஆயிருக்குன்னா தென் யூ கேன் சஸ்பெக்ட் டியூபல் ப்ரெக்னன்சி. அந்த எக்டாபிக் இல்லை ஃபலோப்பியன் டியூப் ப்ரெக்னன்சி சஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. தென் ஆஃப்டர் அந்த ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன். லைக் எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ அதுவே வந்து சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆக்சுவலி வாமிட்டிங் எல்லாருக்குமே இருக்காது. சில பேருக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி கூட இருக்குது. அம்மாவுக்கு வாமிட்டிங் அதிகமாக இருந்தால் பொண்ணுக்கு வரலாம். அண்ட் அது மாதிரி இட் கேன் பாஸ் ஆன் டு ஜென்ரேஷன்ஸ். பட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லலாம், மேம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல, நிஜமாவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். வாமிட்டிங் இருக்கிறவங்க வாட் ஐ வுட் சேஸ் எல்லாருக்குமே நோ ஒன் திங் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இதுதான் அப்படின்னு இல்லை. இல்ல நான் ஜெனரலா மூவிஸ்ல காட்டுறது அப்படிதான். எல்லாரும் அப்படியே வாமிட் ஆகும், அதுதான் விஷயம். இன்னும் நம்ம 1990 80 அப்படியே இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்குமே கிடினஸ் வாமிட்டிங் இருக்கணும்னு இல்லை. என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒன் மெடிசின்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்னன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் ஏன் போட மாட்டாங்க, போடவே மாட்டாங்க. அது ரொம்ப சேஃப். ஆமா. ஆனா என்னன்னா ஒரு டாக்டர் ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு கேட்டகரி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. பிரெக்னன்சிலேயே கேட்டகரி ABCD Xல இருக்கு. ஸோ அப்படின்னா அந்த ஏல தான் இந்த விட்டமின்ஸ், பியில் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் விடும். CDX தான் கொடுக்கவே கூடாது. ஸோ ஏபியில் இருக்கிற மெடிசன்ஸ் ஆர் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் யூ வாமிட்டிங் மெடிகேஷன்ஸ், இந்த பேராசிட்டமால்லாம் தாராளமாக எடுக்கலாம். ரெண்டாவது உங்களை ட்ரிகர் பண்ணுற சப்ஸ்டன்சஸ். சில பேருக்கு பருப்பை பார்த்தாலே வாமிட்டிங் வரும். சில பேருக்கு எக்கு நினச்சா அந்த ஸ்மெல் வந்தாலே வாமிட்டிங் வரும். ஸோ ஒருத்தருக்கு அவாய்ட் பண்ணுறது நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு பருப்பு பிடிக்கும். எல்லாமே பர்சனலாக. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 months வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு 1 or 2 kgs வெயிட் லாஸ் ஆகும். மெயினாக அது வாட்டர் லாஸ் தான். ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சரியாயிடும். டாக்டர் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, சாப்பிடவே மாட்டேங்கிறா, ஃபர்ஸ்ட் 3 monthsலேருந்தே புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த குழந்தை வெறும் 1 சென்டிமீட்டர் தான். அந்த 1 சென்டிமீட்டருக்கு 2 ஃபுல் மீல்ஸ் தேவையில்லை. அந்த குழந்தைக்கு நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரிஷனே போதும். நம்ம உடம்புலேயே விட்டமின் இருக்கு, விட்டமின் D3 இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, கால்சியம் இருக்கு, எல்லாமே நம்ம பாடியில் இருக்கு. அந்த குழந்தைக்கு தேவையானது, குழந்தை இஸ் லைக் அ பாராசைட். அந்த குழந்தை என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கும் அம்மா கிட்டேருந்து. நம்ம அம்மாவுக்கு ரெப்ளனிஷ் பண்ணால் போகிறோம். அந்த குழந்தைக்காக நம்ம சாப்பிடணும். அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல நம்ம சாப்பிட்டே ஆகணும். இவங்க சாப்பிட்றதே இல்லைன்றது இட்ஸ் ஆல் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். ஃபர்ஸ்ட் 3 monthsல வெயிட் லாஸ் ஆனால் பயப்பட வேண்டாம். மோர் தென் 5 kg வெயிட் லாஸ், மோர் தென் 3 or 5 kg வெயிட் லாஸ் வேர் யூர் கான்ஸ்டன்ட்லி வாமிட்டிங் இன் ஸ்பைட் ஆஃப் மெடிகேஷன்ஸ், யூர் கெட்டிங் டீஹைட்ரேட்டட். வாட்டர் இன்டேக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 months. அதெல்லாம் இருக்குது, சைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மவுத் ட்ரையாக இருக்குது, யூர் ஃபீலிங் கிடி அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு மீட் யுவர் டாக்டர். பிகாஸ் இதுக்கு நம்ம டெஃபினட்டாக அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் IV இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா செட்டில் ஆகும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து டயட் கண்ட்ரோல். நீங்கள் இப்போ பேசியிருந்தீங்க. அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மேம், இந்த பப்பாயா பைனாப்பிள்லாம் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா வந்து அபார்ஷன் ஆகிடும், இல்லை பீரியட்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி நிறைய மித்து இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இன்னும் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் இந்த பப்பாயாவும் பைனாப்பிள் விட ஒரு மாதிரி டேஞ்சராகவே. ஆமாம், அது ஆக்சுவலி என்ன தெரியுமா, பப்பாயா அண்ட் பைனாப்பிள் so healthy. பப்பாயா so rich in vitamin A, which is actually very good for pregnancy. அது யாருமே அது இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னன்னா இந்த மித் எப்படி வந்தது அப்படின்னா, ரா பப்பாயா காய், நம்ம எங்க காய் சாப்பிட்றோம்? யாரால காய் சாப்பிட முடியும்? நம்ம எல்லாமே பழுத்த பப்பாளி தான் சாப்பிட்றோம். பைனாப்பிளையும் பழமாக தானே சாப்பிட்றோம். நம்ம எங்கே காயை சாப்பிட்றோம்? ஸோ என்னன்னா பழத்தில் அவ்வளோ ஹெல்த்தியான வைட்டமின் சோர்சஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ரா பப்பாயாவில் வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது which can actually என்ன பண்ணுன்னா அந்த யூட்டஸ் கிராம்ப் பண்ணும், அவ்வளோதான். அதால் அபார்ஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா நாங்கள் எதுக்கு DNC பண்ணணும்? எதுக்கு மெடிசன் கொடுக்கணும்? எல்லாருக்கும் பப்பாயா சாப்பிடுங்க, மாடி படிக்கட்டு ஏறி இறங்குங்க, இல்லை ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, அபார்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது இல்லையே. த ரீசன் வை வி சே வி கிவ் மெடிசன்ஸ் இல்லை அட்மிட் பண்ணி நம்ம DNC பண்ணோன்னா, தெர் ஆர் நோ நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் விச் கேன் காஸ் அபார்ஷன். அது நேச்சுரலாக எதாலையுமே வந்து அபார்ஷனை உருவாக்க முடியாது. அந்த கிராம்ப்ஸ் வேணால் கொண்டு வரலாம், வயிறை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணலாம், யூட்ரஸ் கொஞ்சம் கிராம்ப் பண்ணலாம், அது வேணால் ரா பப்பாயா நடக்கலாம். பழம் is absolutely safe. Any பழம் or vegetable in small quantity, எல்லாமே மாடரேஷன் தான். குவான்டிட்டி, இது ரைஸ் ஆகட்டும் இல்லை கீரை கூட ஆகட்டுமே, எல்லாமே பழம் காய்கறியும் மாடரேஷன். எவ்ரிதிங் யூ ஈட் இன் மாடரேஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே. ஆனால் டயட்டில் இந்த ஒரு விஷயத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாக்கா பேபிக்கு நல்லது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்சல்யூட்லி. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கப்பல் நேற்று கூட வந்து கேட்டாங்க, ஸ்கேன் பண்ணி, எனக்கு இப்போவே பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு டாக்டர். நான் சொன்னேன், இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் டு அவாய்ட் சம்திங். உனக்கு குல்ஃபி சாப்பிடணுமா, சாப்பிடு. பட் ஒன்லி திங் இஸ் தட் அது ஒரு ரொட்டீனாக வச்சுக்காதீங்க. எவ்ரிடே டோன்ட் இண்டல்ஜ் இன் ஜங்க். ப்ராசஸ்ட் ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட், அந்த டின்
கேன் ஃபுட் இருக்குல்ல, அந்த டப்பால பாட்டிலில் போட்டோ இல்லை வெளியிலேருந்தோ இல்லை அவுட் சைட் டீப் ஃப்ரைட் ஃபுட் நீங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா தட்ஸ் நாட் ஓகே. ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் முன்னாடி வந்து 2 சர்விங் ஆஃப் ரைஸ் எடுத்துப்பீங்களா, கொஞ்சம் காய் சாப்பிடுங்களா, அது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணுங்கள். ஒரு கப் ரைஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் கப் காய், ஒரு கப் கூட்டு, ஒரு கப் கீரை ப்ளஸ் 1/2 glass of more. All this will fill your stomach so well. It has fiber, it has protein, it has carbs. இது எல்லாமே ரொம்ப ஒரு ஹெல்த்தி மீல். இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிடணும்னு நான் சொல்லலை. அண்ட் ஒரு சீட் டே வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைடே நைட் ஆனால் நான் எதானா எனக்கு பிடிச்சது சாப்பிடுவேன், இல்லை ஒரு சாட்டர்டே ஆனால் நான் பிடிச்சது சாப்பிடுவேன். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வெளியில் போய் நம்ம சாப்பிடும் போது எதான ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, டயரியா வருது அப்படின்னா 2 விஷயம் இட் கேன் இன்டியூஸ். இட் கேன் காஸ் ப்ரீடம் லேபர். இப்போ 7-8 மாதத்தில் வெளியில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயரியா வருது, ஃபீவர் வருது அப்படின்னா குறை மாதம் டெலிவரிக்கான வரும். ஏன்னா இட் ஸ்டார்ட் இன்டியூசிங் ப்ராஸ்டாக்லாண்டின்னா ஃபீவர் வந்து அது ஆகும், அது யூட்ரஸ் ரியாக்ட் பண்ணும், அப்போ வலி வரும். தட்ஸ் ஒன். நம்பர் 2, நிறைய மெடிசன்ஸ் என்னால் ப்ரெக்னன்சியில் கொடுக்க முடியாது. தெர் ஒன்லி சர்டன் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் ஐ கேன் கிவ். ஸோ நான் ப்ரெக்னன்சிலே இந்த மருந்தெல்லாம் நான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட். ஸோ அதனால தான் ரொம்ப எக்ஸசிவாக வெளியில் சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக நம்ம ஹோம்மேட் ஃபுட் எதுவே நீங்கள் வெளில போய் சாப்பிட்றதுனா கூட டிப்ஸ் என்ன தெரியுமா, ஸ்டீம்டு ஃபுட். நீங்கள் இடியாப்பம், இட்லி அந்த அந்த நிமிஷத்துக்கு அவங்க பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் வந்து டாக்டர் நான் ஹோட்டல் போனேன்னா அங்கே ரொம்ப ஹெல்த்தியாக சாலட் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா தட் சாலட் இஸ் த worst திங் யூ குட் ஹேவ் இன் யோர் ஹோட்டல்ஸ். எப்போ ரெடி பண்ணுவாங்க தெரியாது. அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஒன்ஸ் தே மேக் சாலட்ஸ் என்னன்னா தட்ஸ் த லீஸ்ட் டேக்கன் பை ஆல் பீப்புள். டெசர்ட்னா எல்லாரும் எடுத்துருவாங்க, மற்ற மெயின் ஃபுட்னா எல்லாரும் எடுத்துருவாங்க. சாலடை யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது ஓவர் நைட்டில் பண்ண சாலட், அது அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படியே இருக்கும். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் நடக்கும். நெக்ஸ்ட் டேவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த சாலட் ஓப்பனில் இருக்கும். அதில் தான் நிறைய பாக்டீரியா வைரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போய் தயவு செஞ்சு சாலட் சாப்பிடாதீங்க. தட்ஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்கள் ஏன்னா நிறைய பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், நான் ஹெல்த்தியாக கேபேஜ் தான் சாப்பிட்டேன், ஹெல்த்தியாக நான் ஏன்னா அந்த சாலட்டோட ட்ரெஸ்ஸிங்கில் தான் அவ்வளோ உங்களுக்கு பாக்டீரியா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நீங்கள் கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஓகே, மேபி இந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம இன்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டா பேபிக்கு நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அப்படியே ஒரு சூப்பர் ஃபுட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், குட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், ஜூஸ் சாப்பிடாதீங்க. ஜூஸ் பண்ணறதுல அர்த்தமே இல்லை. பழத்தை பழமாக சாப்பிடுங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் அதனால பாயில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா சூப்பாக பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் தாளிச்சு ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு கூட நீங்கள் தாளிச்சு சாப்பிடலாம். சூப்பர் ஃபுட்டுன்னு எதுவும் கிடையாதுமா. நட்ஸ் ஆர் வெரி வெரி ஹெல்த்தி. ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, எல்லாமே, எல்லா நட்ஸ், வால்நட் எல்லாத்துலேயுமே 1-2 சாப்பிட்டா போதும். ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நட்ஸ்னா எல்லாத்தையும் ஒரு 4-5 நட்ஸ் ஆஃப் வெரைட்டி போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. It's very difficult to digest. It's very difficult to digest. Pregnancy timeல ஃபஸ்ட்டு டைம் ஒரு மதர் வந்து அவ்வளோ நட்ஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு 4 ஏதோ அதே தான் எல்லா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஃபுல்லாக போட்டு ஷீ ஹேட் bouts of vomiting. ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஏன்னா அது ரொம்ப ஹெவி, ஃபேட்ஸ்லையும் சரி விட்டமின்ஸ்லையும் சரி ரொம்ப ஹெவி. ஓவர் நைட் சோக் பண்ணுறீங்களா, 1 or 2 nuts of everything, that's good enough. அது ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். நீங்கள் ஒரு பாதாம் 4 பாதாம் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு 2-3-4 வால்நட் சாப்பிடலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது எல்லாமே ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் which are very good for baby's brain development. அதில் DHAs நிறையா இருக்குது. பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப நல்லது. நட்ஸ் அண்ட் எனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல், இந்த கேப்சிகம், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் கிரீன், ஆரஞ்ச், எல்லோ, அது ரொம்ப 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 ஹெல்த்தி. அது வெஜிடபிள் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ஃப்ரூட் சைட்லேயும் இருக்கலாம். அந்த கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அது எப்போ உங்கள் பிளேட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ, ரைஸில் அமௌண்ட் நம்ம மாடரேட்டாக வச்சுட்டு அந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்கள் எப்போ வச்சுக்கிறீங்களோ தட் மீன்ஸ் யூஆர் ஆன் அ ஹெல்த்தி வே. ஓகே மேம், இப்போ ஜென்ரலாக அந்த ஏர்லி ப்ரெக்னன்சிக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி சொல்லணும், என்னென்னு சொல்வீங்க? ஆக்சுவலி நான் டோன்ட்ஸ் நிறைய சொல்ல மாட்டேன், அன்லெஸ் அண்ட் அன்டில் தே ஹேவ் எனி சிம்டம்ஸ். இல்லாத வரைக்கும் நான் ரொம்ப டோன்ட்ஸ் சொன்னதே இல்லை. ஒன்று ஃபர்ஸ்ட் டூஸ் அப்படின்னா பி யோர் செல்ஃப், ஜஸ்ட் பி நார்மல். ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாத, மெஜாரிட்டி ஆஃப் தம் ஒன்றுமே இருக்காது. ஆனஸ்ட்டாக அதுதான். சில பேருக்கு வேணால் ஸ்பாட்டிங் இருக்கலாம். அப்போ இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. நீங்கள் ப்ளீடிங்கோடையும் ஆஃபீஸ் போகணும், ப்ளீடிங்கோடையும் நீங்கள் எல்லா ஒர்க் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ தாராளமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பி நார்மல். நீங்கள் அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏதான உங்களுக்கு ரொம்ப
பர்சீவ் பண்ணுறீங்க, ரொம்ப சிவியர் பெயின் வருது, இல்லை அக்யூட் ப்ளீடிங் வருது, பெயின் வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை மீட் பண்ணிவிடுங்க. டோன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்லி ஒன்றும் இல்லை, அதுதான் நான் சொல்வேன். பிகாஸ் நீங்கள் நார்மலாக இருக்கும் போதே அந்த ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணாத, இதை சாப்பிடாத, இது தூக்காத, அது பண்ணாத, அதை பண்ணணும்னு தோணும். ஒரு குழந்தைகிட்ட நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போகும்போது ஐஸ்கிரீம் தான் பார்க்க தோணும். when you're on diet ஃபஸ்ட்டு திங் உனக்கு ஸ்வீட்டு தான் கண்ணில் படும். ஸோ சிமிலர்லி யூ டோன்ட் டெல் டூ மெனி திங்ஸ் டு அ மதர். ஏன்னா ஆல்ரெடி ஷீ இஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் மதர்ஸ், செகண்ட் டைம் நமக்கு டைமே கிடையாது அதை பற்றி யோசிக்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடிட்டுருக்கோம், உங்களுக்கு அதை பற்றி யோசிக்கவே டைம். ஃபஸ்ட் டைம் மதர்ஸை பயமுறுத்தாமல் இருந்தாலே போதும். அதனால தான் நிறைய ஐ திங்க் ஈவன் வீடியோஸ் வென் தே வாட்ச் இல்லை, தே ஷுட் வாட்ச் வீடியோஸ் விச் கிவ் காம்னஸ் டு தம். இது பண்ணால் இது வந்துடும், அந்த பயம் இல்லாமல் இருந்தாலே ப்ரெக்னென்சி நல்லா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் வந்து ஐ ஃபீல் அந்த இன்னசென்ஸ் இஸ் லாஸ்ட். இப்போது எக்கச்சக்கமாக இன்ஃபர்மேஷன் தெரியுது, அது அவேர்னஸ் கூட தான். ஐ அக்ரி, நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், ஆனால் நிறைய தெரியறதுனால நிறைய பயமும் வருது. அதனால தான் நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லுவேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பேசுவேன். பிகாஸ் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாசிட்டிவாக தான் நடக்கும். ரொம்ப ரேராக தான் எதான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த யாருக்கான ஒருத்தருக்கு ரேராக வர காம்ப்ளிகேஷன்ஸை பார்த்து நீ பயப்படாது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட் வாஸ் a pleasure talking to you. தேங்க்யூ மேம். பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.